Today I want to show a verse from Proverbs chapter 25. இந்த நீதிமொழிகள் 25 ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். In Proverbs 25 verse 27. நீதிமொழிகள் 25:27 வசனம். Yeah, please read. Whatever the verses, you please read. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. So it says in the second part, it is not one's glory to search out one's own glory. தற்புகழை, தனக்கான புகழை தேடுவது நல்லதல்ல, புகழல்ல என்று சொல்லப்படுகிறது. So that is the wisdom of God, that we should never seek for our own glory. நமது சொந்த மகிமையை நாம் தேடக்கூடாது என்பது தேவ ஞானமாகும். In chapter 27 we have heard this word. 27ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். Verse 21. 21ஆம் வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷருக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. And a man is tested by the praise accorded to him. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. So we find that this praise or this glory or this honor, that is a big sin in our lives. நம் வாழ்விலே இந்த மகிமை, இந்த புகழ்ச்சி என்பது ஒரு பெரிய பாவமாக காணப்படுகிறது நாம் காண்கிறோம். And that is it is a sin which we have to fight all our lives. நம் வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டிய ஒரு பாவமாக இது காணப்படுகிறது. And that is why John says in 1 John chapter 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அதனால தான் இப்படி யோவான் சொல்கிறார். In 1 John chapter 2 we read about John telling about worldliness. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்து அவர் யோவான் சொல்கிறார். He talks about verse 15, 16 and 17. Can you read? 15, 16, 17ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். So we can say that these three aspects are part of the world. இந்த மூன்று பகுதிகளும் உலகத்தின் பகுதிகளாகும். And I don't want to talk about the first two, I want to talk about the last part. அந்த முதல் ரெண்டை குறித்து நான் பேச விரும்பவில்லை, கடைசி பகுதியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And it says that is what is called the love for the world. அது உலகத்தின் மேல் உள்ள அன்பு என்று சொல்லப்படுகிறது. It says in there are three things: boastful pride of life. ஜீவனத்தின் பெருமை என்று இங்கு சொல்லப்படுகிறது. Pride of life. ஜீவனத்தின் பெருமை. So this is what I want to share today. இன்று அதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். About this pride of life or this honor or the glory from the world and how it infects us. இந்த ஜீவனத்தின் பெருமை, உலகத்திலிருந்து கிடைக்கின்ற மகிமை, அது எப்படி நம்மை பாதிக்கிறது என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். And this is something which the Lord was showing me in my own life in the last few months. கடந்த சில மாதங்களாக எனது வாழ்விலும் கர்த்தர் இந்த காரியங்களை காண்பித்துக் கொண்டே வந்தார். And then this is something which I am still judging in my own life. என் சொந்த வாழ்விலே என்னை நானே நியாயம் தீர்க்கிற ஒரு காரியமாக கூட இது காணப்படுகிறது. It says that if you have this love for the world, the Father's love is not in us. இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நம்மிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. In other words, in very simple terms, if we have this honor seeking in our life, நம் வாழ்விலே இந்த கணத்தை தேடுகிற ஒரு காரியம் காணப்பட்டால், then you find that the love of the Father cannot stay within us.
அப்பொழுது இந்த பிதாவின் அன்பு நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ளார். It is either the honor and the glory, praise of the world dwelling in our hearts, or the love of the Father dwelling in us. இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த அன்பு உலக பிரகாரமான மகிமை நம் இருதயத்திலே குடிகொள்ளும், அல்லது பிதாவின் அன்பு நம் இருதயத்திலே குடிகொள்ளும். So this is a sin. இது ஒரு பாவம். It is very important. மிக மிக முக்கியம். This sin is very serious sin. இது ரொம்ப சீரியஸான ஒரு பாவம். Because if you have that sin in you, then the love of the Father will not be in us. அந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்தால் பிதாவின் அன்பு உங்களுக்குள்ளே குடிகொள்ளாது. And that love of the Father will not be within us, then how can we keep his commandments? பிதாவின் அன்பு இருதயத்தில் இல்லாத பட்சத்திலே எப்படி அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும்? And then how will we be free from fear and anxiety? எப்படி பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? And a lot of things, the love of the Father, and then how will you know about how God has loved you? எப்படி கர்த்தர் நம்மை நேசித்தார் என்பது எப்படி அறிவோம்? And not only that, if the love of the Father is not in us, then how will we love one another? பிதாவின் அன்பு இருதயத்திற்குள்ள இல்லாத பட்சத்திலே எப்படி ஒருவரை ஒருவர் நாம் நேசிப்போம்? How will we know that God will take care of us when we go through crisis in life? நம் வாழ்விலே சிக்கலினூடே நாம் செல்லும் பொழுது எப்படி நாம் அதை நாம் மேற்கொள்வோம்? And so you find that this love of the Father should be within us. ஆகவே பிதாவின் அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் காண்கிறோம். But then love of the Father cannot just come like that. ஆனால் பிதாவின் அன்பு ஏதோ அப்படியே தானாக வந்து விடுகிறது அல்ல. Love of the Father will come only if we cleanse ourselves of this love for the world, and one of those love for the world is love of honor and glory. இந்த உலகத்தின் அன்பில் இருந்து நம்மை சுத்திகரிக்கும் பொழுது பிதாவின் அன்பு நம் இருதயத்திலே குடிகொள்ளும். அதிலே ஒன்றுதான் என்னவென்றால் இந்த கணத்தை தேடுவதும் இந்த ஜீவனத்தின் பெருமை. We don't have time to talk about the lust of the eyes and lust of the flesh. நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ளாத பட்சத்திலே அது சாத்தியமாகாது. We don't have time today to talk about the lust of the flesh and the lust of the eyes. இந்த மாம்சத்தினுடைய இச்சை கண்களின் இச்சை பற்றி பேசுவதற்கு இன்று நமக்கு நேரம் இல்லை. So I am talking only about one thing. ஆகவே ஒரு காரியம் பற்றி நான் பேச விரும்புகிறேன். The pride of life, or the glory or the honor from men. ஜீவனத்தின் பெருமை அல்லதென்றால் மற்ற மனிதர் நமக்கு தரும் மரியாதை கணத்தை நாம் நாடுவது. So in that connection, let us see a very familiar verse, John chapter 8 verse 44. First of all, முதலாவது இது சம்பந்தமாக யோவான் 8:44 வசனத்தை காண்போம். இது கொஞ்சம் நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். 5:44. மன்னிக்கவும், 5:44. 5:44. யோவான் 5:44. How can you believe? Yeah. Yes, please. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? So he says that I can't even believe if we seek honor from one another. ஒருவரிடத்திலே ஒருவர் நாம் கணத்தை மகிமை தேடுகிற பொழுது நாம் விசுவாசிக்க கூட முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. To be a believer is the basic fundamental thing. ஒரு விசுவாசியா இருப்பதுதான் பார்த்து சொன்னால் அடிப்படையான ஒரு காரியம். So to believe that the blood of Christ cleanses us from all sin as we walk in the light. நாம் ஒளியில் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற அந்த ஒரு காரியம். Just for example. உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். Or the sin will not rule over us. இல்லையே பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்கின்ற அந்த ஒரு காரியம். Or that he will never tempt us beyond our ability. நம்முடைய சோதனை திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார் என்கின்ற அந்த ஒரு காரியம். Or in every temptation he will give us a way out. இல்லை ஒவ்வொரு சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார் என்கின்ற அந்த ஒரு காரியம். All so many thousands of promises that we have. நமக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். But how can you believe any of these things? ஆனால் இதையெல்லாம் எப்படி நீங்கள் விசுவாசிக்க முடியும்? We cannot believe any of these things unless I cleanse myself from this seeking honor, seeking glory, seeking praise from people.
ஆகவே இது மற்ற ஜனங்களிடத்திலிருந்து கனத்தையும் மரியாதையும் நான் தேடுவது நிறுத்தும் பொழுதுதான் நான் இதுல விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். See the testimony of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை கொஞ்சம் பாருங்கள். That is a good example for us to follow. பின்பற்ற வேண்டிய நல்ல ஒரு முன்மாதிரி அதுவாகும். John chapter 8 verse 54. யோவான் 8:54. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். In other words, God is the one who should glorify us or honor us. கர்த்தர் தான் நம்மை கனப்படுத்த வேண்டும், அவர்தான் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும். It says, if I glorify myself, என்னை நானே மகிமைப்படுத்தினால், Jesus says, my glory is absolutely zero. It is nothing. அந்த மகிமை வீணாயிருக்கும், அதாவது பூஜ்யம் என்று இயேசு சொல்லுகிறார். If I glorify myself, என்னை நானே மகிமைப்படுத்திக் கொண்டால், if I glorify myself, or see what I have done, see what I have prayed, or see what I have done, see my house and see this food and see this, if I glorify myself, then that glory is nothing. என்னை நானே மகிமைப்படுத்தினால், என்ன செய்தேன் பார்த்தா, என்ன சாதித்தேன் பார்த்தேன், வீட்டை பார்த்தாயா, என்ன சாப்பாட்டை பார்த்தாயா என்று சொல்லி அப்படி என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் அந்த மகிமை என்பது பூஜ்யத்திற்கு சமமாகும். How well I can pray. எவ்வளவு அதிகமா நான் ஜெபிக்க முடியும். How well I can pray. எவ்வளவு சிறப்பாய் நான் ஜெபிக்க முடியும். How well I can sing. எவ்வளவு சிறப்பாய் நான் பாட முடியும். How well I can play the instrument. எவ்வளவு சிறப்பாய் நான் வாத்திய கருவிகளை வாசிக்க முடியும். How well I can share the word. எவ்வளவு சிறப்பாய் நான் வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியும். How well I know God's word. எவ்வளவு அதிகமாய் நான் தேவ வார்த்தை அறிந்திருக்கிறேன். And all those things that I try to glorify myself. அப்படி என்னை நானே மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி நான் முயற்சிக்கிறேன். Dear brother, dear sister, when you glorify yourself, that glory means nothing. அருமை சகோதரன், அருமை சகோதரியே, உங்களை அப்படி மகிமைப்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்த மகிமை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றாகும். Somebody comes and praises you, it means nothing. யாரோ ஒருத்தர் உங்களை வந்து புகழ்கிறார் என்றால் அதனுடைய பலன் பூஜ்யமாகும். But there's a Bible says in Proverbs, there's a test which is given to you. ஆனால் நீதிமொழியிலே வசனம் சொல்லுகிறது, அது நமக்கு வருகின்ற ஒரு சோதனை. That is a test to see whether you will do two things. அந்த சோதனையின் விளைவாக நீங்கள் இரண்டு காரியத்தை செய்வீர்களோ என்று அப்படி அனுமதிக்கப்படுகிறது. Number one, முதல் காரியம், Lord, this is nothing, this is zero. ஆண்டவரே, இது ஒரு பூஜ்யத்திற்கு சமமானது. In this situation they try to praise me, but this is zero. இந்த சூழ்நிலையிலே என்னை அவர்கள் புகழ்ச்சி செய்ய முயற்சிக்கின்றார்கள், அது பூஜ்யத்திற்கு சமமானது. Lord, I am interested only in the glory that comes from you. ஆண்டவரே, நீர் எனக்கு தருகின்ற மகிமையில் மாத்திரம்தான் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். I am only interested in that. அதிலே தான் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். I am not interested in the praise and glory and the honor that comes from brothers or sisters or children, my relatives, my neighbors. No. என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், பிள்ளைகள் இவர்களிடத்திலிருந்து வருகின்ற எந்த மகிமையிலும் புகழ்ச்சியிலும் நான் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. If I glorify myself, my glory is nothing. It is zero. It is empty. நான் அப்படி என்னை மகிமைப்படுத்தினால் எனது மகிமை என்பது பூஜ்யமாகும். So never forget that, dear brothers. அருமை சகோதரர்களே, இதை மறந்தே விட வேண்டாம். We should only, in the end of the meeting, if you can say, Lord, I am only interested in the glory and the honor that comes from my God. இந்த கூட்டத்தின் முடிவிலே, ஆண்டவரே, என்னுடைய தேவனிடத்திலிருந்து வருகின்ற மகிமை கணத்திலே மாத்திரம் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். Lord, I want to get rid of, I want to cleanse myself of this pride of life that is honor from people, Lord, completely. ஜீவனத்தின் பெருமை என்கின்ற மற்ற மனிதரிடத்திலிருந்து கணத்தை தேடுவதிலிருந்து முற்றிலும் நான் விடுதலை அடைய விரும்புகின்றேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? Now I want to show a couple of things from the life of Jesus. இப்போ இயேசுவின் வாழ்விலிருந்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். Again in chapter 8 verse 48. யோவான் 8:48 வசனம் says there that the Jews answered and said to him, do we not rightly say that you are a Samaritan and you have got a demon? அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். What would be your answer? இப்படி உங்களை பார்த்து சொன்னால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? If you are a Pakka 100% Jew, what would be your answer?
நீங்கள் 100க்கு 100 ஒரு யூதராய் இருக்கும் பொழுது இப்படி சொல்வார்கள், ஆனால் உங்கள் பதில் என்னவா இருக்கும்? Jews and Samaritans had nothing to do with each other, it says in John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்துல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. That is why that lady asked the Lord, why are you asking water from me? அதனால்தான் சமாரிய பெண் கேட்டால், ஆண்டவர் என்னிடத்திலே தண்ணீர் தா என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லி கேட்டார். And then see the answer of Jesus. இயேசு சொன்ன பதிலை பாருங்கள். Verse 49. 49ஆம் வசனம். Yeah. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். Enough. He did not say, hey, don't say I'm a Samaritan. I'm not a Samaritan. என்னப்பா சமாரியனை சொல்லாதப்பா, நான் சமாரியன் அல்ல என்று இயேசு சொல்லவில்லை. And I also do not have a demon. எனக்கு பிசாசு கூட இல்லப்பா என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. He didn't say that. அப்படி சொல்லவில்லை. Why? ஏன்? You call me anything you want. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். You call me, I'm a Gentile, I'm a Samaritan, I'm an atheist, I'm a Hindu. Doesn't make any difference. என்னை நீங்கள் நாத்திகன் என்று சொல்லுங்கள், சமாரியன் என்று சொல்லுங்கள், இந்து என்று சொல்லுங்கள், பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. But don't say that I'm filled with demons. ஆனால் பிசாசு எனக்குள் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம். Because I'm the one who has defeated Satan. என்னால் பிசாசை தோற்கடித்தவன் நான் அல்லவா? Every day I'm defeating Satan. I'm fighting with Satan and I'm saying no to him every day. நான் ஒவ்வொரு நாளும் பிசாசை மேற்கொண்டு ஜெயித்துக் கொண்டு இருக்கிறேன் அல்லவா? And on that cross I'm going to defeat him completely, eternally. சிலுவையிலே முற்றிலுமாக நித்தியத்திற்கு நான் தோற்கடிக்க போகிறேன் அல்லவா? So don't say that I'm filled with demons. ஆகவே என்னை பிசாசு பிடித்தவன் சொல்ல வேண்டாம். That was his only concern. அதுதான் அவருடைய ஒரே ஒரு கவலையா இருந்தது. He did not say, don't call me a Samaritan. என்னை சமாரியன் அழைக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லவே இல்லை. If you want to call me a Samaritan or a low caste or a Dalit or Harijan, whatever you want, you call me, no problem. என்னை சமாரியன் அழைத்துக்கொள், தலித் என்று சொல், கீழ்ஜாதி என்று அழைத்து சொல், என்ன வேண்டுமானாலும் பரவாயில்லை, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. How is that, dear brothers, dear sisters? அருமை சகோதரி, உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது காரியம்? When somebody touches your caste, உங்களுடைய ஜாதி யாராவது தொடும் பொழுது are you upset? உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகிறதா? Immediately you want to say, no, I don't belong to that caste. I belong to this caste. இல்ல நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்ல விரும்புகிறீர்கள். Or actually my father is from a high caste, only my mother is from a low caste. இல்ல அப்பா மேலான ஜாதியை சேர்ந்தவர், அம்மா தான் கீழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர். Do you want to justify yourself? அப்படி உங்களை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றீர்களா? What does it show? என்னது காண்பிக்கிறது? It only shows that you have love of the world, pride of life inside you. அது எதை காண்பிக்கிறது என்றால், உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை அது காண்பிக்கிறது. That means you have the caste system inside you. உங்களுக்குள்ளாக அந்த ஜாதி வித்தியாசம் காணப்படுகிறது. That means you are seeking the honor and the glory from people. ஜனங்களிடத்திலிருந்து மரியாதையை நீங்கள் தேடுகின்றீர்கள். Compared to Jews, Samaritans were below the floor level, we can say. யூதர்களோடு ஒப்பிடும்போது இந்த சமாரியர்கள் தரையை காட்டிலும் தாழ்ந்தவர்களா இருந்தார்கள். But he didn't say, oh, don't equalize me to a low caste. Actually, I am a high caste. நான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்த தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிவிடாதே என்று இயேசு அங்கு சொல்லவில்லை. He didn't say. He said, you can say whatever you want. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று இயேசு அங்கு சொல்லிவிட்டார். You call me whatever you call me, I am not bothered. என்ன வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதில் அக்கறை இல்லை என்று சொல்லிவிட்டார். Because I do not seek man's honor. இரண்டால் ஜனங்களுடைய கணத்தை நான் தேடுவதில்லை. Read verse 15. 50ஆம் வசனத்தை பாருங்கள். I do not seek my glory. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. There is one who seeks and judges. அதை தேடி நியாயம் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். Whether I deserve glory or not will be decided by, he will judge it, he will decide it, and that is my Father. எனக்கு இந்த மகிமை உரித்தா இருக்கிறதா இல்லையா என்பதை என்னுடைய பிதாவானவர் நியாயம் தீர்த்து அவர் அதை தீர்மானம் செய்வார். Beloved brothers and sisters, shall we also rest in that?
அருமை சகோதர சகோதரிகளை இதிலே நாம் இளைப்பாறுதல் கொள்வோமா? Oh, I was not, I'm a high caste. சொல்ல போனா நான் ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் தான். But I am very humble and I am able to, eat with everybody in the church. We all eat together. We sit in the floor and we don't mind which plate, the same plate. Maybe next week another plate may come to me, but I don't mind. I don't carry my own plate from my house. We are all equal and we are very humble. நான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் சபையில் எல்லோரும் வருகிறார்கள், எல்லோரோட கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறேன், ஒரே தட்டிலே சாப்பிடுகிறோம், வீட்டுல இருந்து தட்டை எடுத்து கொண்டு வருகிறேன், எடுத்து செல்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? Beloved brothers and sisters, do we know that it is an abomination to God? உங்களுக்கு தெரியுமா இது கர்த்தருக்கு முன்பாக இது எண்ணங்கள் அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியுமா? Because in the world, high caste is a highly esteemed among men. High caste is a highly esteemed matter. ஏனென்றால் உலகத்தாரிடத்திலே இந்த உயர்ந்த ஜாதி என்பது உயர்வாக மதிக்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And it is an abomination to God. Luke 17 says. லூக்கா 17:6 படி அப்படிப்பட்ட ஒரு காரியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. Okay, now we can say another example from the life of Jesus in chapter 7. இதே 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வாழ்வில் இன்னொரு உதாரணம். John chapter 7 verse 18. யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. He who speaks from himself seeks his own glory. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். That is, you have got your own ideas. உங்களுக்கென்று சில கருத்துக்கள் இருக்கின்றன. On your own you want to speak. உங்களுடைய சொந்தத்திலே நீங்கள் சுயமாய் நீங்கள் பேச விரும்புகின்றீர்கள். It can be an opinion or it can be a word of God. அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம் அல்லது தேவ வார்த்தையா இருக்கலாம். Or it can be an interpretation of God's word. இல்ல தேவ வார்த்தையினுடைய ஒரு விளக்கமா இருக்கலாம். You don't listen to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்பதில்லை. And you speak on your own. சுயமாய் நீங்கள் பேசுகின்றீர்கள். For example, why there are disagreements in the family? உதாரணத்திற்கு குடும்பத்திலே ஏன் கருத்து வேறுபாடுகள் வருகின்றன? What you said is correct. நீங்கள் சொன்னது சரி. What your wife said is wrong. மனைவி சொன்னதோ தவறு. Or the wife can say, what I said is right and what my husband said is wrong. இல்லை மனைவியானவள் சொல்லுகிறாள், இல்லை கணவன் சொன்னது தவறு, நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லுகிறாள். What is that? அது என்ன? You are speaking from himself. நீங்கள் சுயமாய் பேசுகின்றீர்கள். You are speaking from your own self. உங்களுடைய சுயமாய் சொந்தத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள். That this is my opinion. This is how it is. இது எனது கருத்து, இது இப்படித்தான் என்று சொல்கிறீர்கள். And you find that there is a disagreement between the husband and the wife. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வருகிறது. And he speaks from his own. அவன் தன் சுயமாய் பேசுகிறான். And she speaks on her own. அவளும் தன் சுயமாய் பேசுகிறாள். What happens? என்ன நடக்கிறது? Then the noise level, the decibel level goes up. அப்பொழுது சத்தம் போடுகிற அந்த காரியம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. And you find that the peace in the home is gone. வீட்டிலே சமாதானம் போய்விட்டது. Why do you want to speak from yourself? ஏன் நீங்கள் சுயமாய் பேசும்படி விரும்புகின்றீர்கள்? Because you are seeking your own glory, it says in verse 18. 18 சொல்லப்படுகிறது, ஏனென்றால் நீங்கள் சுய மகிமையை தேடுகின்றீர்கள். He who speaks from himself seeks his own glory. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். And when you are seeking your own glory, உங்கள் சுய மகிமையை நீங்கள் தேடும் பொழுது you will fight for what you have said. என்ன சொன்னீர்களோ அதற்காக நீங்கள் போராடுகிற மனிதராய் இருப்பீர்கள். And you will never be able to yield to the other person.
இன்னொருத்தருக்கு நீங்கள் இணங்கி செல்வது உங்களுக்கு முடியாத காரியமாக மாறிவிடும். What about in the church? சபையில என்ன காரியம்? When brothers come together, சகோதரர்கள் ஒன்று கூடி வரும் பொழுது, and then he who speaks from himself seeks his own glory. சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறான். Of course, we can always tell our opinion. நமது கருத்தை சொல்லலாம், அதிலே தவறு இல்லைதான். We can always tell what I feel. We can always tell. நம்ம என்ன உணர்கிறோமோ மனதில் உள்ள காரியத்தை நாம் சொல்லலாம், அதிலே தவறு இல்லை. But on the other hand, to fight for that and stand for that and walk out of the meeting or things like that and raise your voice and all that or get offended and have a little grudge inside, all these things are not God's will, and then all these things come because we seek glory. ஆனால் நாம் சொன்ன காரியத்திற்காக நாம் சண்டை போடுவதும் எதிர்த்து நிற்பதும் பேசுவதும் கூட்டத்தில் இருந்து வெளியேறுவதும் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் நாம் சுய மகிமையை தேடுகிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. Let us follow Jesus. இயேசுவை நாம் பின்பற்றுவோம். Or you want to share a word? நீங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்கள். When you want to share, somebody asks you to share the word. யாரோ ஒருத்தர் உங்களை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கின்றார்கள். I never wanted to share the word today. இன்றைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்பவே இல்லை. I asked 1, 2, 3, 4 people I have asked today. நான் 4 பேரை கேட்டேன், வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. And the first person refused, second person refused, third person refused, fourth person refused. முதலாமானவர் இல்லை என்று சொல்லிவிட்டார், இரண்டாமானவர் இல்லை என்று சொல்லிவிட்டார், மூன்றாம் இல்லை என்று சொல்லிவிட்டார், நான்காமானவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார். And all of them said, brother, you share. 4 பேருமே சொன்னார்கள், பிரதர் நீங்க பேசுங்க என்று சொல்லிவிட்டார்கள். This was yesterday night. நேற்று இரவு நடந்த காரியம். I said, Lord, I don't want to share anything, Lord. I want to listen and I want to obey. ஆண்டவரே, நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆண்டவரே, நான் செவி கொடுத்து நான் கீழ்ப்படியத்தான் விரும்புகின்றேன் என்று நான் சொன்னேன். I want to listen, I want to listen, I want to listen. நான் செவி கொடுக்கத்தான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று நான் சொன்னேன். Lord, I don't want to speak anything on myself, I said. ஆண்டவரே, சுயமாய் நான் பேச விரும்பவில்லை. And if you give me a word, I'll give that to them. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தையை கொடுத்தீரானால் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. And then I slept. பின்பு நான் தூங்கி விட்டேன். And then the Lord gave me this today morning. அப்பொழுது காலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். Beloved brothers and sisters, even when you share God's word, dear Lord, I may speak on my own and I will sin. By speaking God's word, you can sin, beloved brothers and sisters. சகோதர கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது, ஆண்டவரே நான் சுயமாய் பேசி விடுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, பாவம் செய்து விடுவேன் என்று நீங்கள் அறிய வேண்டும். Do you know how many of us fear that? எத்தனை பேர் இதற்கு பயப்படுகிறோம்? How many of us, those of us who share God's word? தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களே பார்த்து நான் கேட்கிறேன். Lord, will I sin by speaking God's word from myself? ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை நான் சுயமாய் பேசி பாவத்தை செய்து விடுவேனோ என்று எத்தனை பேர் எண்ணுகிறோம்? What do you say? Oh yeah, sure brother. Oh yeah, you asked me. You should have asked me last week. நிச்சயமா நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிரதர். கடந்த வாரமே நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், கேட்காமல் போய்விட்டீர்கள் என்று சொல்கிறோமா? Is that your attitude? அது உங்கள் மனப்பான்மையா? You should fear. அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும். You should fear. நாம் அதற்கு பயப்பட வேண்டும். He who speaks from himself seeks his own glory. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். Let us see another glory of Jesus Christ about this. இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இன்னொரு மகிமையை நாம் காண்போம். In chapter 5 we read. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். Jesus says, you search the scriptures but you will never come to me. இயேசு, நீங்கள் வேத வாக்கியங்களை தேடினாலும் என்னிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். You are unwilling to come to me, verse 39 and verse 40. 39-40 வசனம், நீங்கள் என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனசில்லை. And then verse 41. 41. I do not receive glory from man. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. Okay, before I go to that, let us see verse 39. அதற்கு முன்பதாக 39ஆம் வசனத்தை சற்று காண்போம். Verse 39 and verse 40. 39-40 வசனங்கள். When someone is unwilling to come to you, உங்களிடத்திலே ஒருத்தர் வருவதற்கு மனசில்லாமல் இருக்கும் பொழுது, do you have the attitude of Jesus?
இயேசுவின் மனப்பான்மை உங்களுக்கு உண்டா? Or do you think that he should come to me? இல்லை, அவர் என்னிடத்திலே வந்து கேட்க வேண்டும் என்கிற மனப்பான்மை இருக்கிறதா? Oh, he never asked my advice. ஓ, எனது ஆலோசனை அவர் கேட்கவே இல்லையே. He never consulted me. என்னிடத்திலே ஆலோசிக்கவும் இல்லையே. He never put a word with me. என்னிடத்திலே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. Are you upset about that? அது பற்றி நீங்கள் மனத்தாங்கல் அடைகிறீர்களா? Are you concerned about that? அது பற்றிய கரிசனை கவலை இருக்கிறதா? That is exactly what these people did to Jesus. இந்த ஜனங்கள் இயேசுவுக்கு அதைத்தான் செய்தார்கள். They were searching the scriptures. அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். But they would never come to Jesus. ஆனால் இயேசு கிட்ட வரவே மாட்டார்கள். He said, "You are unwilling to come to me." என் இடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. But was Jesus upset, offended? இயேசு அதெல்லாம் கண்டு மனத்தாங்கல் அடைந்து மனம் புண்பட்டாரா? Your wife does not come to you. உங்கள் மனைவி உங்களிடத்திலே வருவதில்லை. The wife doesn't ask a suggestion, an opinion, an advice from you. உங்களிடத்திலே கருத்தையோ ஆலோசனையோ மனைவி கேட்கிறது கிடையாது. Or another young brother doesn't come to you. இல்லை, இன்னொரு வாலிப சகோதரன் உங்களிடையே வரமாட்டேன் என்கிறார். Or another brother or another sister does not come to you. இல்லை, அந்த சகோதரன் இந்த சகோதரன் உங்களிடத்திலே வருவதில்லை. Are you offended? Are you upset about that? அது பற்றி மனத்தாங்கல் அடைகின்றீர்களா? மன வருத்தம், மனம் புண்படுகிறதா? Jesus was not offended or Jesus was not upset. இயேசு மன வருத்தம் அடையவில்லை, மனம் புண்படவில்லை. Why he was not offended? ஏன் அவர் மனம் புண்படவில்லை? Verse 41. 41ஆம் வசனம். I do not receive glory from them. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. When people come to you, actually it is a matter of honor and respect for you. ஜனங்கள் உங்களை தேடி வரும்பொழுது அது உங்களுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கின்ற ஒரு சமாசாரம். When people do not come to you, ஜனங்கள் உங்களிடையே வராத பொழுது, then people do not give their honor and respect to you. ஜனங்கள் உங்களுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுப்பதில்லை என்பது அர்த்தம். And then if you are offended, you are not following Jesus. நீங்கள் அந்த சமயத்திலே மனம் புண்பட்டால் நீங்கள் இயேசுவை போல் நடந்து கொள்ளவில்லை. But if you are like Jesus, இயேசு போல் நீங்கள் இருந்தால், if they don't come to me, that's fine. சரி, என் இடத்துல வரவில்லை, சரி பரவாயில்லை. I don't want to seek their glory. அவர்களுடைய மகிமையை நான் தேட போவது கிடையாது. And you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Amazing verse in verse 45. 45 ஒரு ஆச்சரியமான வசனம். Do not think that I will accuse you before the Father. பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். Don't think that because you didn't come to me, I'm going to find fault with you and I'm going to accuse you before Jesus, before God. No, I will never accuse you. நீங்கள் என்னிடத்திலே வரவில்லை, ஆலோசனை கேட்கவில்லை என்பதற்காக நான் கடவுளிடத்திலே போய் உங்களை பற்றி குற்றம் சாட்டுவேன் நினைக்காதீர்கள். Because it is Moses who accuses you. மோசே தான் உங்களை குற்றம் சாட்டுவான். But I will never accuse you if you do not ask my opinion. I am not going to accuse you. என்னிடத்திலே நீங்கள் கருத்தை கேட்கவில்லை, அதற்காக நான் உங்களை குற்றம் சாட்டவே மாட்டேன். You are absolutely free. என்ன ஒரு விடுதலையான ஒரு வாழ்வு. You are absolutely free to ask me my opinion or not ask my opinion. எனது கருத்தை கேட்பதற்கோ எனது கருத்தை கேட்காமல் இருப்பதற்கோ முழு விடுதலை உங்களுக்கு உண்டு என்றார் இயேசு. You have full freedom. முழு விடுதலை உங்களுக்கு உண்டு. Beloved brothers and sisters, சகோதர சகோதரிகளே, are you upset because your children do not discuss things with you? உங்கள் பிள்ளைகள் ஆலோசிப்பதில் என்னிடத்தில் என்று மனம் வருத்தம் அடைகின்றீர்களா? Or your wife doesn't discuss with you, or your husband doesn't discuss with you? எனது மனைவி இதை ஆலோசிக்கவில்லை, கேட்கவில்லை, கணவன் இதை ஆலோசிக்கவில்லை, கேட்கவில்லை என்கின்ற மனம் புண்படுதல் இருக்கிறதா? Or this brother did not inform me about it. இந்த சகோதரத்தில் ஒண்ணுமே சொல்லாமல் செய்து விட்டார். Or he did not ask me my advice. எனது ஆலோசனை இந்த சகோதரன் கேட்கவில்லை. And that is the reason. And if something happens, and then if you are a person who accuses, you will say, this is the reason. If you do not ask, because you didn't ask my opinion, all these things happen to you. அப்படி செய்து ஏதாவது மோசமான காரணம் சம்பவித்த பொழுது நீங்கள் அவரை பார்த்து என்னிடத்துல கேட்காமல் செய்து விட்டீர்கள் அல்லவா, அதனால்தான் நடந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள். That is the spirit of Moses. That is not the spirit of Christ. அது மோசேயின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அப்படி அல்ல. The spirit of Christ is, I am not going to accuse you. I am not going to find fault with you.
கிறிஸ்துவினாவை என்னவென்றால் உன்னிடத்தில் நான் குற்றத்தை கண்டுபிடிக்கவே மாட்டேன். That is what Jesus said. அதான் இயேசு சொன்னார். Next time when someone ignores you, does not come to you, remember Jesus Christ. அடுத்த முறை யாராவது உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது, இல்லை உங்களிடத்திலே ஆலோசனை கண்டு வராமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். And we can read verse chapter 7, for example. உதாரணத்துக்கு 7ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். John chapter 7, யோவான் 7 verse 4. 4. You know what he says? His own brothers are telling, show yourselves to the world. இயேசுனுடைய சொந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நீர் உலகத்திற்கு உம்மை காண்பியும் என்று சொல்கிறார். Because they had already seen Jesus Christ performing the sign at Cana in John chapter 2. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் கல்யாணத்திலே இயேசு செய்த அற்புதத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். His own family members, brothers and mother and disciples were there at that Cana. அந்த கானாவூர் கல்யாணத்திலே அவருடைய சொந்த குடும்பத்தார், அவருடைய சகோதர சகோதரிலாம் அங்கு இருந்தார்கள். All of them were there. They have seen the work of God. தேவனுடைய செய்கையும் அங்கு கண்டார்கள். Maybe there were other miracles which they would have seen, ஒருவேளை மற்ற அற்புதங்களை கூட அவர்கள் கண்டிருக்கலாம், which is not recorded in God's word. அது தேவனுடைய வார்த்தையிலே அது எழுதப்படவில்லை. And then therefore these fellows said, hey Jesus, come, show yourself to the world, seek honor and seek glory, seek the pride of life. ஆகவே இவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இங்க வா, உலகத்திற்கு உன்னை காண்பி, உலகத்தின் மகிமையை தேடு என்று சொன்னார்கள். Why did they say that? ஏன் அப்படி சொன்னார்கள்? Verse 5. 5ஆம் வசனம். Because his brothers were not believing in him. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். Seek honor. கணத்தை தேடு. Seek the glory and the honor from people. மனிதரிடத்திலிருந்து மகிமையை, கணத்தை தேடு. When we do not trust the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்காத பொழுது, when we do not seek the honor that comes from God, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை நாம் தேடாத பொழுது, then we want to project ourselves. நம்மை நாமே முன்னிறுத்தி செய்வதற்கு முயற்சிப்போம். We don't want to do anything in a hidden manner. மறைந்த விதமாய் எதையும் செய்வதற்கு முயற்சிக்க மாட்டோம். We don't want to do any good to others in a hidden way. மற்றவர்கள் நன்மை செய்யும் பொழுது அதை மறைவாக செய்யும்படி விரும்ப மாட்டோம். Because we don't trust God. ஏனென்றால் நாம் தேவனை நம்புவது கிடையாது. God knows it and God will reward me. தேவன் அறிவார், ஆகவே தேவன் எனக்கு பதில் தருவார். We don't believe that. அதை விசுவாசிப்பதில்லை. And therefore we want to advertise ourselves. நம்மை நாமே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போம். Because his own brothers were not believing in him. அவருடைய சொந்த சகோதரரும் அவர் விசுவாசிக்கவில்லை. Do you know this verse? I have shared this once in this 38 years this man was paralyzed. இந்த 38 வயதாக திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதனை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். And then, you know, Jesus just healed him and escaped. இயேசு அவனை சுகமாக்கி விட்டு அங்கிருந்து அப்படியே நழுவி சென்று விட்டார். And then when the Pharisees asked him, who is that man who healed him? பரிசேயர்கள் அவரை பார்த்து, யார் உன்னை குணமாக்கினது என்று கேட்ட பொழுது, he said, I don't know. எனக்கு தெரியாது என்று அவன் சொல்லிவிட்டான். And that is something which is amazing. இது கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்கிறது. In chapter 5, 5ஆம் அதிகாரம், who is the one who told you? Verse 12. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட வேண்டும் என்று சொன்ன மனுஷன் யார் என்று கேட்டார்கள். Verse 13, he who healed did not know who it was. சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. That man did not even know that it was Jesus. இயேசுதான் தன்னை சுகமாக்கினார் என்று அந்த மனுஷனுக்கே தெரியவில்லை. And why? ஏன் தெரியவில்லை? Why was he blind or something? அவனா கண் குருடனா? No, he was not blind. அவன் குருடன் அல்ல. He healed. இயேசு சுகமாக்கினார். And immediately Jesus had slipped away while there was a crowd in the place. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடினாலே இயேசு விலகி இருந்தார் என்று போடப்படும்.
Immediately he slipped away. இயேசு அப்படியே விலகி சென்று விட்டாராம். Did a good, disappeared. நன்மை செய்து விட்டார், செய்த உடனே மறைந்து விட்டார். Look at that phrase. Did a good and disappeared. நன்மை செய்தார், விலகி விட்டார். And this man got up. He was paralyzed for 38 years and he got up and dressed himself and started walking and maybe jumping and all that. And then he was looking, who is the one who healed me? Jesus was not there. 38 வயதமாய் திமிர்வாதமாய் இருந்த மனிதன் உடனடியாக எழுந்தான், குதித்தான், அங்குமிங்கும் சென்றான், குதித்தான். பின்பு திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை, இயேசு அங்க இல்லை. What an example that we find in Jesus. இயேசுவிலே என்ன ஒரு முன்மாதிரி நாம் காண்கிறோம் சகோதரர்களே. Never sought the glory, praise and honor and the pride of life from people, from the world. உலகத்தின் ஜனங்களிடத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமையை, அதனுடைய மகிமையை, அதனுடைய புகழ்ச்சியை ஒருபோதும் இயேசு எதிர்பார்க்கவில்லை. Never sought for that. ஒருபோதும் அதை இயேசு எதிர்பார்க்கவில்லை. He cleansed himself from this love for the world, love for the honor and the glory. உலகத்தார் தருகின்ற மகிமையிலிருந்தும் கணத்திலிருந்தும் தன்னை அவர் சுத்திகரித்துக் கொண்டார். And he taught the same thing for the disciples. சீஷர்களுக்கும் அதே செய்ய வேண்டும் என்று சொன்னார். 5,000 people were fed. 5,000 பேர் அவர் 5,000 பேருக்கு உணவளித்தார். And then we find in chapter 14 of Matthew. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம் அதை காண்கிறோம். And verse 21. மத்தேயு 14:31ஆம் வசனம். 21 வசனம். There were about 5,000 men who ate beside women and children. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5,000 பேரா இருந்தார்கள். So maybe around 10 to 15,000 people were fed. ஒருவேளை எல்லாரும் ஸ்திரீகள் பிள்ளைகள் சேர்த்து ஒரு 15,000 பேர் அங்கு சாப்பிட்டிருப்பார்கள். And read verse 22. 22ஆம் வசனத்தை பாருங்கள். படிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். See, people went off. ஜனங்கள் போய்விட்டார்கள். And immediately he made sure one more thing. இன்னும் ஒரு காரியத்தை இயேசு உறுதி செய்து கொண்டார். He said, immediately, you disciples, you disappear from here. இங்க நாம் மறைந்து செல்ல வேண்டும். You have to go away from here. இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விட வேண்டும். And then it says in verse 23. 23ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. After he had sent the multitudes away, he went into he also disappeared. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து என்று சொல்லி அவரும் அங்கு காணாமல் போய்விட்டார். So what did he do first? முதலாவது என்ன செய்தார்? He fed all the 10,000, 15,000 people. ஒரு 10-15,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். Everything was over. எல்லாம் முடிந்தது. Then he called the disciples. சீஷர்களை கூப்பிட்டார். Please disappear from here. எப்பா தயவு செய்து இங்க காணாம போயிருங்கப்பா என்று சொல்லி சொன்னார். Send them away. அவர்களை அனுப்பி விட்டார். And then அப்புறம் he told the multitudes, okay, you can all go home, God bless you. எல்லாம் வீட்டுக்கு போலாம், ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். And then what did he do? அவர் என்ன செய்தார்? He went to the mountains. அவர் மலைக்கு சென்றார். Again to pray. ஜெபிப்பதற்காக. Dear brothers and sisters, why did he send the disciples away? ஏன் சீஷர்களை அனுப்பி விட்டார்? Because he understood what is in man. மனுஷருக்குள்ளாக இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவேதான். And some or the other they would actually I only suggested to feed you fellows. ஏன்னா அவருக்கு தெரியும் சீஷர்களுடைய சொல்லியிருப்பார். ஆமாமா நான் தானே சொன்னேன், இவங்களெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் தானே சொன்னேன் என்று சொல்லி. I only gave the suggestion. நான் தானே ஆலோசனை சொன்னேன். And I only found out this fellow, this young boy. இந்த சின்ன பையன் இருக்கானே, அவனை கூட நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். Oh, all the 12 would have been seeking honor and glory little bit from different members of this multitude. ஆகவே அந்த 12 சீஷர்களும் இந்த பல்வேறு கால நடத்தைகளிலே கொஞ்சம் மகிமை அவர்கள் தேடி இருப்பார்கள். Jesus knew that. இயேசு அறிந்தார். Jesus said, disciples, please go to the other side. இயேசு சொன்னார், இங்கிருந்து கிளம்பி அடுத்த பக்கம் போயிருங்கப்பா என்று சொல்லிவிட்டார். I'll come. நான் வரேன். And then he also disappeared. அவரும் காணாமல் போய்விட்டார். And I'm sure that he would have gone there to the mountain and he would have really sought God.
Lord, I don't want to touch the glory. I don't want to touch the glory. Lord, Father, cleanse me. And I don't want to touch it. I don't want to touch it. I want to separate myself from that. I want to sanctify myself from this honor seeking. அவர் கண்டிப்பாக அந்த மலையின் போய் பிதாவின் இடத்துல கதறி இருப்பார். ஆண்டவரே, இந்த கணத்தை தேடுகின்ற இந்த காரியத்திலிருந்து கர்த்தாவே சுத்திகரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கதறி எழுதியிருப்பார். He was seeking God. தேவனையே தேடினார். See the beautiful example of Jesus. இயேசு கிறிஸ்துவின் என்ன அற்புதமான ஒரு முன்னுதாரணத்தை பார்த்தீர்களா? Are you able to understand? Are you able to follow Jesus? இயேசு கிறிஸ்துவை உங்களால் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடிகிறதா? Dear Lord, I want to follow you. ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். Never sought man's glory or honor. நான் அவர் மனிதருடைய கணத்தை ஒருபோதும் தேடினதில்லை. He said something about for us in Luke chapter 14 in closing. முடிவாக லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே நமக்காக ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கின்றார். It says there in chapter 14. லூக்கா 14 இப்படி சொல்லப்படுகிறது. 8 to 11. லூக்கா 14 8 11 வசனங்கள் வரை. Can you read that, brother, please? லூக்கா 14 8 11. ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியிலே முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்திலே வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்துல வாரம் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். How practical Jesus was. இயேசு எவ்வளவு நடைமுறைக்கேற்ற ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்களேன். You are going for a meeting. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு செல்லுகிறீர்கள். You are going for a wedding. ஒரு கல்யாண விருந்துக்கு செல்லுகிறீர்கள். Where are you? Where are you? Where do you want to sit? எங்கு போய் உட்கார விரும்புகிறீர்கள்? Beloved brothers and sisters. சகோதரி சகோதரிகளே, do you love the seats of honor? கணத்தின் இருக்கைகளிலே அமர்வதற்கு ஆசைக்கின்றீர்களா? That was the problem with the Pharisees in Matthew 23 we read. மத்தேயு 23 வாசிக்கிறோம். அதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை. See, if you love a particular seat, ஒரு குறிப்பிட்ட சீட்டிலே உட்காருவதற்கு நீங்கள் விரும்பினால், always trying to sit on a particular seat, ஒரு குறிப்பிட்ட இருக்கையிலே தான் நான் உட்காருவேன் என்று சொல்லி உங்களுடைய மனதிலே ஒரு விருப்பம் இருந்து கொண்டிருந்தால், means you love that seat. அந்த இருக்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள். And if you are loving that seat, அந்த இருக்கையை நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தால், that means you love that seat of honor. அந்த கணத்தின் இருக்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதே அர்த்தமாகும். That is Phariseeism. அது பரிசேயத்தனம். That is seeking honor. அது கணத்தை தேடுவது. That is seeking glory and praise. அது மகிமையும் பிறரிடத்திலும் புகழ்ச்சியும் தேடுவது. If somebody is asking you, come and sit here, brother, then it is okay. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார், பிரதர் நீங்க வந்து உட்காருங்க பிரதர் என்று சொன்னால், அப்படி போனால் அது சரி, பரவாயில்லை. Then don't show false humility and say that no, I'll sit in the last row. No, don't show false humility. யாராவது உங்களை அழைத்து அந்த இருக்கையில் உட்கார வைத்தால் அப்போது நீங்கள் மாயமான தாழ்மை கொண்டவரா? இல்ல வேணாம் என்று சொல்லி அப்படி இருக்கும்படி நான் சொல்லவில்லை. But then don't seek for man's glory and honor and praise. ஆனால் சொல்வது என்னவென்றால், மனிதருடைய கணத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் நீங்கள் தேடக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறேன். I remember once Brazak said a particular incident that happened in Bangalore church. பெங்களூர் சபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஜாக் ஒரு முறை சொன்னார். அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. This was in the beginning of in the 1975-76. That is when the church started in his house. சபை ஆரம்பித்த காலங்களிலே 1975-74 நினைக்கின்றேன். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம். And the church meeting was in his own house. அப்பொழுது சபை கூட்டங்கள் அவருடைய வீட்டிலே தான் நடக்கும். And then there was one brother who would always go and sit near Zach. ஒரு சகோதரன் எப்பொழுதுமே சகோதரர் சகரியா பண்ண அருகிலேயே போய் உட்கார்ந்து கொள்வார். For all the meetings. எல்லா கூட்டத்திலுமே. I have also seen that. நானும் அவரை பார்த்திருக்கிறேன். And
And then one day, brother called him. பிரதர் ஒரு நாள் அவரை கூப்பிட்டார். He said, brother, next 100 years you can sit near me, but you'll never become an elder. சொன்னார், பிரதர் இன்னும் 100 வருஷங்கள் நீங்க பக்கத்துல உட்கார்ந்தா கூட அடுத்த மூப்பராக நீ ஆக முடியாது பிரதர் என்று சொல்லிவிட்டார். You know, that brother thought that if he sits near, brother Zach, and everybody will, that's an honor, honorable seat, sitting near to brother Zach. பிரதர் ஜாக்குடைய பக்கத்துல இருக்கையில உட்கார்வது என்பது ஒரு மரியாதைக்குரிய கணத்திற்குரிய விஷயமாக அவருக்கு பட்டதாகவே அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். But brother Zach could see through that. ஜாக் அவர்கள் அதை காண முடிந்தது. See, beloved brothers and sisters, சகோதர சகோதரிகளே, don't let us hate this seeking honor, the sin of seeking honor. இந்த கணத்தை தேடுவது, மரியாதையை தேடுவது என்பது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை நாம் வெறுப்போம். Yeah, I hope you would go through the verses and take this word to the Lord and let it become a revelation to you. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இதை படித்து இது கர்த்தருடைய சென்று இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I would encourage you to listen to it again. மறுபடியும் நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And if it helps you, அது உங்களுக்கு உதவினா, because it has helped me tremendously. ஏனென்றால் அந்த வசனங்கள் எனக்கு மிகுதியாய் உதவி செய்திருக்கின்றது. May the Lord help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Thank you for listening and thank you Johnny for translating. கேட்டதற்கு நன்றி. மொழிபெயர்த்ததுக்கு பிறகு ஜானி உங்களுக்கு என்னோட நன்றி. Please unmute yourself and we can pray.